அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாவின் அழகிய அறிவுரைகள் பாகம் 51, அறிவை வழங்குவது அல்லாவின் அதிகாரத்தில் உள்ளது என்பதை பற்றிய ஒரு காணொலி. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், நீ தூயவன், நீ எங்களுக்காக கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை, நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர் என்றதை பற்றி 2வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தான் நாடியோருக்கு ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகளை வழங்கப்பட்டு இருக்கிறார்கள். அறிவுடையோரை தவிர யாரும் சிந்திப்பதில்லை இதை பற்றி என்று அல்லாஹ் தாலா 2வது அத்தியாயம் 269வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உண்மையான அரசனாகிய அல்லாஹ் உயர்ந்து விட்டான். முகமதே, அவனது தூது செய்தி உமக்கு முழுமையாக கூறப்படுவதற்கு முன் குர்ஆன் விஷயத்தில் அவசரப்படாதே. என் இறைவா, எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்து என்று அல்லாஹ்விடம் கேட்பீராக என்று 20வது அத்தியாயம் 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விளங்கும் திறனை அவனுக்கு நாம் கற்றுக் கொடுத்தான் என்று திருமறையில் 55 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனே எழுதுகோளால் அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தந்தான். அறியாதவற்றை மனிதனுக்கு கற்றுத்தந்தான். மனிதன் அறியாத அனைத்து விஷயங்களையும் எழுதுகோளால் அல்லாஹ் கற்றுத்தந்தான் என்று 96வது அத்தியாயம் 4, 5 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எனக்கு கல்வியை அதிகப்படுத்து. நாம் கேட்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நமக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்து. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து மரணிக்கின்ற வரை எதையெல்லாம் செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், எதை செய்தால் எனக்கு தீமை கிடைக்கும் என்ற அடிப்படையான கல்வியை, நன்மைகளில் இந்த உலக கல்வியும் அடங்கும். எவ்வளவு உயர்தரமான கல்விகளை கற்று நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் எதன் மூலமாக வரும்? அதுவும் கல்வி மூலமாக தானே வரும். அப்படிப்பட்ட அந்த நன்மையான விஷயங்களுக்கான அந்த கல்வியையும் எனக்கு வழங்கு. என்ன, நான் மறுமையில் வெற்றி பெறணும் இல்லையா? அதை நான் புரிந்து கொள்வதற்கு தேவையான அனைத்து அறிவுகளையும் எனக்கு வழங்கி அருள் புரி என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துட்டா பத்தாது, அதற்கான முயற்சியிலையும் இறங்க வேண்டும்.